அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த நல்லக்கண்ணு? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், பொதுவுடைமை போராளி, 100 ஆண்டு காலம் வாழ்ந்த வாழ்நாள் போராளி ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் பொதுவுடைமை இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு ஏற்ற கொள்கை மாறாமல் ₹1 கூட சொத்து சேர்க்காமல் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக, மக்கள் விடுதலைக்காக, மக்களின் முன்னேற்றத்திற்காக சிந்தித்து இன்று நம்மை விட்டு விடைபெற்றிருக்கிறார் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அரசியல் என்றால் பணம், பதவி, அதிகாரம், அப்படி இருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் அதுவல்ல அரசியல். அரசியல் என்றால் நேர்மை, எளிமை, தூய்மை, அறத்தின் வழிநிற்றல், இதுதான் அரசியல் என்று அனைவருக்கும், இன்றைய அரசியல்வாதிகளுக்கும் இளந்தலைமுறையினருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு சான்றாக வாழ்ந்திருக்கிறார் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் தன்னை 18 வயதில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைத்து கொண்டு சுதந்திர போராட்டம், விவசாயிகள் போராட்டம், கனிம வள கொள்ளை போராட்டம், தாமிரபரணி ஆற்றுமனை மணல் கொள்ளை போராட்டம் என்று எத்தனையோ போராட்டங்களில் தமிழ்நாட்டில் முன்னின்று நடத்தி அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். வாழ்நாளில் ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினர் கூட ஒரு பதவியை கூட அனுபவிக்காத ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மக்களுக்காக, மக்களின் முன்னேற்றத்திற்காக மட்டுமே வாழ்ந்து காட்டியிருக்கிறார் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அவர் செய்த சம்பவங்கள் இந்த மண்ணில் எத்தனையோ இருக்கிறது. அவர் பிறந்த ஊரான தூத்துக்குடி அருகில் உள்ள ஸ்ரீவைகுண்டத்தில் உணவுகளை ஒரு இடத்தில் பதுக்கி வைத்திருந்தார்கள். அதை அறிந்த இவர் ஒரு நாளிதழில் எழுதி அந்த உணவை கண்டுபிடிப்பதற்காக உறுதுணையாக இருந்திருக்கிறார். தாமிரபரணி ஆற்று மணல் கொள்ளையை தடுப்பதற்காக தானே ஆஜராகி அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட்ட காலத்தில் தொடர்ச்சியாக 7 ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்தவர். சிறைக்கும் சித்திரவதைக்கும் தசையடிகளுக்கும் எதற்கும் அஞ்சா நெஞ்சன் அவர். கிட்டத்தட்ட தனது மீசை முடியை நெருப்பினால் சுட்ட போதும் கூட எதற்கும் அஞ்சாமல் செங்கொடியை உயர்த்தி பிடித்த தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இன்று நம்மை விட்டு விடை பெற்றிருக்கிறார். அந்த செங்கொடி இன்று காற்றில் கலந்திருக்கிறது. ஐயாவுடைய பேரும் புகழும் இந்த தமிழ் மண் இருக்கும் வரை அவருடைய பேரும் புகழும் கண்டிப்பாக நிலைத்திருக்கும். உலகில் உள்ள எத்தனையோ போராளிகள், புரட்சியாளர்களை பற்றி நாம் படித்திருக்கிறோம். அவரின் புகழ்களை எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். ஆனால் இந்த இளம் தலைமுறையினர் ஐயா நல்லக்கண்ணு பற்றி கண்டிப்பாக படிக்க வேண்டும், அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் என்றால் என்ன?